79ல் எம்ஜிஆர் ஜெயிப்பார்னு நாங்கள் யாருமே எங்களுடைய கருத்து கணிப்பில் சொல்லலை. அப்புறம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, பெண்கள்கிட்ட நாங்கள் போய் கேட்கவே இல்லை. 77ல் மட்டும் பெண்கள் ஒரே முடிவாக நீ என்ன பேசினாலும் சரி எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போடுவோம்னு. ஒரு ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை பற்றி ஒரு பஞ்சாயத்து கூட்டுறான். இவர் எப்போ பார்த்தாலும் எம்ஜிஆரை பற்றி குறைச்சி பேசுகிறாரு. அப்போ நான் வாழ முடியாதுன்ட்டான். எம்ஜிஆரை பற்றி தப்பாக பேசுனால வாழ முடியாது. ஒரு நாள் ஒரு 3 பாட்டிமார் வந்து நிற்கிறாங்க. எல்லாம் அவுத்து ஒரு 200 ரூபா 70 ரூபா, இன்னொரு பாட்டி ஒரு 170 ரூபா இப்படி கொடுக்குறாங்க. என்னங்கம்மா அப்படின்னு நிற்கிறாங்க. நீ வரி கட்ட காசு இல்லாமல் கஷ்டப்படுறேன்னு சொன்னாங்கய்யா, அதனால தான் நாங்கள் கொண்டு வந்தோம். உழைச்சி சம்பாரிச்சு பஸ்ஸில் நம்ம ஏற ஓடி வந்தோம்னா ஏய் தாய்க்குள்ள வருதியா நிப்பாட்டியா அப்படின்ருவாங்க. பஸ்ஸில் பிள்ளைகளை வச்சு நின்னோம்னா யாரையாவது எழுப்பி விட்டியே எந்திரி உட்காருங்கம்மா அப்படின்வாங்க. பின்னாடி நின்னோம்னா முன்னாடி வாங்கம்மா, பின்னாடி நிற்காதீங்க விழுந்து வச்சிருவீங்கன்னுவாங்க. மக்களை நேசித்து நடந்துக்கங்கன்னு அவர் பொத்தாம்பொதுவாக சொல்கிறது தான். ஒவ்வொரு தனி மனிதனும் அதை ஃபாலோ பண்ணுவோம். அவர் என்ன பெரிய புரட்சி செஞ்சார் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் 2 புரட்சி செய்திருக்காரு. இதுவும் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் சொல்கிறேன். 1 ஆன்மீக புரட்சி, 2வது அரசியல் புரட்சி. ஆன்மீக புரட்சி என்னன்னா, அவர் சுகம் இல்லாமல் இருக்கும்போது மக்கள் எல்லாரும் கடவுளை கும்பிட்டாங்க. படுக்கையிலேருந்து முதல்வரானார். ஆமாம், இந்து கடவுளை கும்பிட்டாங்க. அப்போ என்ன கும்பிட்றாங்க, இந்து கடவுளை கும்பிட்டா நடக்கும். அது வரைக்கும் வந்து மூட நம்பிக்கை சார்ந்ததுன்றது ஒரு இது இருந்தது, தோற்றம் இருந்தது. அதற்கு பிறகு என்ன ஆகுது, நம்ம இந்து சாமியை கும்பிட்டா நம்ம கும்பிட்டது கிடைக்கும், நம்ம வேண்டிக்கிட்டது கிடைக்கும்ன்ற வந்துருச்சு. அது வந்து இட் ஹஸ் பிகம் ப்ரூவ்டு ஃபேக்ட். அது வரைக்கும் இந்து மதம் வந்து ஒரு மூட நம்பிக்கை சார்ந்ததுன்னு இருந்த அந்த எண்ணத்தை அப்படியே போற போக்குல மாத்திட்டு போயிட்டார். ஆன்மீக அரசியல் அன்னைக்கே வந்துருச்சு. ஆமா, அவர் காலத்திலேயே அது வந்துருச்சு. ஏன்னா அவர் படத்துல ஒளி விளக்குல காமிச்சார்ல, எல்லாரும் சாமி கும்பிட்டு இவர் கண்ணு விழிக்கிறதா காமிச்சார்ல, அதை பார்த்து அப்படியே இவங்க ஃபாலோ பண்றாங்க. நம்ம அப்போ சாமி கும்பிடுவோம் அப்படின்னு கும்பிடுறாங்க. அவர் பிழைச்சிக்கிட்டார். அந்த படத்தில் ஒரு பாட்டி வேற செத்து போயிடும். நிஜத்தில் இந்திரா காந்தி செத்து போயிடுவாங்க. அது வந்து ஒரு ரேர் கோயின்சிடென்ஸ் மாதிரி தான் நம்ம ட்ரீட் பண்ணணும். அதுக்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்னுவாங்க. இப்போ நம் நாடுல முதல்ல அவருக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அவரை வெளியேற்றுவாங்க. அதே மாதிரி தான் அவர் லைஃப்லேயும் நடந்துச்சு. 77ல் ஜெயிச்சாரு, அடுத்து நம்பிக்கையில்லா தீர்மானம் 2 வருஷம். இதெல்லாம் வந்து படத்துல எடுக்கும் போது அவங்க நினைச்சு எடுக்கிறது இல்லை, ஆனா திரும்ப திடீர்னு அவங்க வாழ்க்கையில அப்படியே நடந்துரும். அரசியல் புரட்சி என்னன்னா, பெண்களை வந்து சுயமாக சிந்தித்து வாக்களிக்கும் வாக்காளர்களாக மாற்றியவர் எம்ஜிஆர். என்னன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது வந்து இந்த கோபாலன் தினமணியில இருந்த பத்திரிகையாளர்னு நினைக்கிறேன். ஒரு தடவை மதுரையில் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு செமினார் நடத்துனாங்க, மதுரை யூனிவர்சிட்டி கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட். அப்போ அவர் சொன்னார், 79ல் எம்ஜிஆர் ஜெயிப்பார்னு நாங்கள் யாருமே எங்களுடைய கருத்து கணிப்பில் சொல்லலை. ஆனால் ஜெயிச்சிட்டார். என்ன எங்கே தப்பு விட்டோன்னு எங்களுக்கு தெரியலை. அப்புறம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, பெண்கள்கிட்ட நாங்கள் போய் கேட்கவே இல்லை. பெண்களுக்குன்னு என்ன தனியாக ஒரு அரசியல் அபிப்பிராயம் இருக்க போகுது. ஹஸ்பண்ட் சொல்கிறபடி ஓட்டு போடுவாங்க, இல்லை அப்பா சொல்கிறபடி ஓட்டு போடுவாங்க. மனநிலையை எடுத்துக்கணும். இன்றைக்கு இருக்கிற இல்லை, அப்போ வந்து ஆமாம், அப்போ வந்து பெண்களுக்குன்னு தனி அபிப்பிராயமே கிடையாது. அவங்களுக்கு உலக அறிவே கிடையாது. எதுனாலும் ஹஸ்பண்ட் சொல்கிறது. இதில் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பேர் சத்தியம்லாம் வாங்குவாங்க. நான் சொல்கிற ஆளுக்கு தண்டி ஓட்டு போடணும் அப்படி இப்படின்லாம் சொல்லி சத்தியம்லாம் வாங்கி ஓட்டுக்கு பணம் வாங்குறது, அது மாதிரி பல அரசியல் இருந்தது. ஆமாம். ஆனால் 77ல் மட்டும் பெண்கள் ஒரே முடிவாக நாங்கள் எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போடுவோம், நீ என்ன பேசினாலும் சரி எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போடுவோம்னு. இப்போ இந்த வந்து காஃபி கொடுத்தாங்கல்ல, அவங்களுடைய தம்பி ஒய்ஃப், அவங்க தம்பி ஒய்ஃப் வந்து மம்சாபுரத்தில் ஒரு தடவை ஒரு பஞ்சாயத்து என்னன்னா, ஒரு ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை பற்றி ஒரு பஞ்சாயத்து கூட்டுறான். இவர் எப்போ பார்த்தாலும் எம்ஜிஆரை பற்றி குறைச்சி பேசுகிறாரு அப்படின்ட்டு. ஐயா இது வந்து இப்படிலாம் பேசாதையா, அப்போ நான் வாழ முடியாதுன்ட்டான். எம்ஜிஆரை பற்றி தப்பாக பேசினால வாழ முடியாது. தப்பாக பேசினா அப்போ அந்த காலத்தில் வந்து எம்ஜிஆர் ரசிகர் சிவாஜி ரசிகர்களுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்கறது கூட வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த பெண்கள் வந்து இணங்கி வாழ மாட்டாங்க அப்படின்ட்டு. ஒரு காலத்தில் வந்து அப்படியெல்லாம் கிடையாது. எம்ஜிஆர் ரசிகோ சிவாஜி ரசிகோ அதெல்லாம் ஒரு பேச்சே கிடையாது. கல்யாணம் முடிச்சுட்டு வந்தோன்னா ஹஸ்பண்ட் யார் ரசிகரோ அதுக்கு இவங்களும் மாறிடுவாங்க. ஆனால் இந்த எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பிறகு பெண்கள் வந்து அப்படியெல்லாம் கணவர் பேச்சை கேட்குற மாதிரி இல்லை. இவங்களுக்கு வந்து எம்ஜிஆர் பிடிச்சிருந்தா எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போடுவேன் நீங்கள் உறுதியாக இருந்தாங்க.
அது அப்படி போட்டனால தான் பெண்கள் வந்து பெருவாரியா வந்து ஓட்டு போட்டாங்க. இல்லைன்னா ஓட்டு சாவடிக்கு வரமாட்டாங்க. இந்த விஷயம் பேசும்போது மேம், நீங்க அரசியல் புரட்சி, ஆன்மீக புரட்சி சொன்னீங்க. ஒரு காமன் மேனா ஒரு 2000த்துல பிறந்த பல பேருக்கு யோசிக்கிற விஷயமாக இன்னமும் வீட்ல இருக்க அம்மா வந்து எங்க ஊருக்கு எம்ஜிஆர் வந்தாரு அப்படின்னு பெருமையா சொல்ற விதமா இருக்கட்டும். அன்னைக்கு காலகட்டத்துக்கு நம்ம போனோம்னா அன்னைக்கு நடிகர் நடிகைகளை கூத்தாடிகள்னு சொல்லிட்டு இருந்த கிராமங்களுக்கு மத்தியில் எம்ஜிஆர் ஒரு வசீகர பிம்பமாக அவரை பார்த்தா ஒரு மரியாதை கொடுக்கிற எண்ணத்தை அவர்கிட்ட தான் அது தொடங்குதா? ஆமா, தமிழ் சினிமால அவர் வந்து முதல்ல எங்க தொடக்குறாருன்னா இந்த எக்ஸ்ட்ரான்னு சொல்லுவாங்க. அப்ப நடிகைகள் எல்லாம் இந்த சின்ன சின்ன ரோலுக்கு வந்து நிக்கிறவங்களெல்லாம் எக்ஸ்ட்ரா அப்படின்வாங்க. இவர் தான் முதல்ல துணை நடிகர்கள்னு அவங்களுக்கு பேர் போட்டார். அப்புறம் அந்த அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பார். அவர் கொஞ்சம் பணம் வாங்கிக்கிடுவார், அந்த நடிகர்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுப்பாரு. அவரை வந்து துணை நடிகர் ஏஜென்ட் அப்படின்னு போட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப மோசமான பேர் சமுதாயத்தில் இருந்துச்சு. அப்போ துணை நடிகர், மக்கள் தொடர்பாளர் அப்படி போடுறாரு. மக்கள் தொடர்பாளர். இந்த மாதிரி சத்யா படப்பிடிப்பு நிலையம், கலைஞர்கள், துணை நடிகர்கள், இந்த மாதிரி நடிகர்களுக்கு ஒரு கௌரவத்தை கொடுத்தது எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் படத்துல தான் முதல்ல அந்த பெயர்கள்லாம் வந்தன. அடுத்தது ஒரு நல்ல மனிதன் அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் மக்களுக்கு இருந்தது. ஒரு நடிகர் நல்ல மனிதர். ஆமா, நல்ல மனிதர். நடிகர்ன்றது அப்புறம், இவர் நல்ல மனிதர். இப்ப ராமராஜன் எப்படி எம்ஜிஆருடைய ஃபாலோயர்னு எடுத்துக்கிட்டா, ராமராஜன் வந்து பீடி சிகரெட் இதெல்லாம் குடிக்க மாட்டாரு, பெண்கள் விஷயத்துல மோசமானவர் கிடையாது. அப்படியே தான் சினிமாலேயும் நடிப்பார். என்ன, அவர் வந்து எம்ஜிஆர் மாதிரி கொடை வள்ளலா இல்லை. அது ஒன்று தான் மிஸ்ஸிங். மீதி வந்து எம்ஜிஆரும் அவரும் அந்த தனி மனித ஒழுக்கம்ன்றதுல ரெண்டு பேரும் வந்து ராமராஜன் இன்னுமே ரொம்ப சிறப்பானவர். இன்னைக்கு ஒரு நடிகர் உதவி செஞ்சா ஒரு சோசியல் மீடியால, அதாவது இந்தியாவில் ஏதோ ஒரு எல்லை, உலகத்துல ஏதோ ஒரு எல்லை, அவர் யாருக்கோ ஏதோ ஒரு உதவி செய்யறதுன்னா அதை சோசியல் மீடியால பதிவிட்டு எங்கேயோ இருக்கிற இன்னொரு ஆளால ஃபவுண்ட் பண்ண முடியுது. இன்னைக்கு இந்த நடிகர் இப்படி பண்ணியிருக்காருன்னு பேசு பொருள் ஆகுது. அன்னைக்கு மாதிரியான விஷயங்கள்ல தகவல் தொடர்பு அவ்வளவு எளிதாகவும் இல்லை. அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் கொடை வெள்ளல் தான்னு எல்லாருமே சொல்ற அளவுக்கு போய் சேர்ந்துருக்குன்னா அவர் எந்த அளவுக்கு உதவி பண்ணியிருப்பாரு அப்படின்னு ஏதாவது கணக்கிட முடியுமா? அவர் செஞ்சதை வந்து கணக்கு வைக்கவே முடியாது. அது எப்படி சேருது? அதாவது நான் ஒன்று சொல்றேன். ஒரு தஞ்சாவூருக்கு வர்றாங்க கருது அறுத்துட்டு அந்த கூலிக்கு நெல் தருவாங்கல்ல, அதை மூடையில் ஏற்றிக்கிட்டு லாரியில் வர்றாங்க. ஒரு 20-30 பேர் வேலைக்கு வந்தவங்க கருது அறுத்து கூலியை வாங்கிட்டு வர்றாங்க. அப்போ வந்து இந்த நெல் மூடை ஸ்டேட் விட்டு ஸ்டேட் இங்கெல்லாம் கொண்டு போகக்கூடாது, அதுக்கு கணக்கு காட்டணும் அப்படின்னு ஒரு இது இருக்குது. மாவட்டம் அப்படி கொண்டு வரும்போது இவங்களை நிப்பாட்டி வச்சிடுறாங்க. நிப்பாட்டி வச்சு இதெல்லாம் எங்கேருந்து கொண்டு, நாங்கள் கூலிக்கு அறுத்து கொண்டு போகிறோம், கூலிக்கு அறுத்து இத்தனை மூடையாக கொண்டு போகிறீங்க அப்படின்ட்டு நில்லுங்க இன்னும் வண்டியை நிப்பாட்டினோடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, இறங்கி அந்த கூலிக்காரங்க, இது வந்து கோயம்புத்தூர்காரங்க எனக்கு சொன்ன ஒரு தகவல், நல்லூரில் இருக்கிற ஒருத்தர் சொன்னார். அவங்க இறங்கி என்ன பண்ணுறாங்க, விறுவிறுன்னு நடந்து ராமாவரம் தோட்டத்துக்கு போயிடுறாங்க. போய் அங்கேயே வெளியே உட்காந்துருக்காங்க. கையில் காசும் இல்லை, எம்ஜிஆர் இல்லை வெளியூர் போயிருக்காருன்றாங்க. அப்புறம் காணோம், கார் உள்ளேயும் காணோம், கார் வெளியேயும் வர காணோம். ஒரு 2 நாள் கழித்து எம்ஜிஆர் கார் வெளியே வருது. இவங்க எல்லாரும் போய் சேர்ந்து நின்றுக்கிறாங்க. நின்று என்ன அப்படின்னு கேட்குறாரு. இப்படி நாங்கள் கூலிக்கு வேலையை பார்க்க வந்தோம், அரிசி மூடையை பிடிச்சி வச்சுக்கிட்டு விட மாட்டேன்றாங்க அப்படின்றாங்க. எங்கே அப்படின்னு, இந்த இடத்துல. சரின்னு ஃபோன் பண்ணி எல்லாரும் போங்க உள்ளே போய் சாப்பிடுங்கன்றாரு. எல்லாருக்கும் போன உடனே ஒரு டம்ளர் மோர் கொடுத்தாங்களாம். அவர் சொல்கிறார், அவருடைய தாத்தாவோ யாரோ அந்த கூட்டத்தில் இருந்தவர், ஒரு டம்ளர் பெரிய குவளையில் மோர் கொடுத்தாங்க. அம்புட்டு ருசியாக இருந்துச்சு, அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு எல்லாரையும் சாப்பிட சொன்னாங்க. நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டோம். கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்றதுக்குள்ளே எங்களுக்கு வந்து அந்த வண்டி நேர எம்ஜிஆர் வீட்டு வாசலுக்கு வந்துருச்சான். அங்கேருந்து அனுமதி கொடுத்து, இனி வந்து இந்த கூலி நெல் அறுத்துட்டு போகிறவங்க வண்டியை நிறுத்தாதீங்க பாவம், இப்போ இவங்க இங்கே வந்திருக்காங்க, மற்றவங்க எத்தனை பேர் என்ன ஆனாங்களோ தெரில, அதை கொஞ்சம் பார்த்து இறக்கத்தோடு நடந்துக்கங்க அப்படின்னாராம். சரி, இந்த எம்ஜிஆர் கொஞ்சம் இறக்கத்தோடு நடந்துக்கங்கயான்னு சொல்கிறது வந்து, பஸ்ஸில் நம்ம ஏற ஓடி வந்தோம்னா தாய்க்குளம் வருதியா நிப்பாட்டியா அப்படின்ருவாங்க. பஸ்ஸில் பிள்ளைகளை வச்சு நின்னோம்னா யாரையாவது எழுப்பி விட்டியே எந்திரி உட்காருங்கம்மா அப்படின்வாங்க. பின்னாடி நின்னோம்னா முன்னாடி வாங்கம்மா, பின்னாடி நிற்காதீங்க விழுந்து வச்சிருவீங்கன்னுவாங்க. இது அவர் வந்து இறக்கத்தோட பெண்கள்கிட்ட இருக்கிறாருன்றத பார்த்துட்டு, இறக்கத்தோடு நடந்துக்கங்கய்யா, மக்களை நேசித்து நடந்துக்கங்கன்னு அவர் பொத்தாம் பொதுவாக சொல்கிறது தான். ஒவ்வொரு தனி மனிதனும் அதை ஃபாலோ பண்ணுவான்.
ஒவ்வொரு தனி மனிதன் இப்ப நான் பெருசு சினிமான்ற காலத்துல நல்லதை சொல்வது அவர் சொன்னா கேட்பாங்க, அவர் சொன்னா கேட்பாங்க. மத்த யாரும் சொன்னா கேட்க மாட்டாங்க. நல்லது இப்ப சொல்றது எங்களுக்கும் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் என்னமோ வரும்னு பாசமலர்ல சிவாஜி பாடி இருப்பாப்புல, சிவாஜியும் சாவித்திரியும். அவரால் வந்து வாழ்வு எங்க வர்றது, அவர் தங்கச்சியை கூட அந்த படத்துல காப்பாற்ற முடியாது, 2 பேரும் கடைசியில் செத்து போயிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி அவர் சொன்னா நம்புவாங்க. ஏன்னா அவர் தன்னுடைய வாழ்க்கையிலையும் யாரோ உதவி கேட்டு போவாங்கங்க. ஒரு நாள் ஒரு 3 பாட்டிமார் வந்து நிற்கிறாங்க, 2-3 நாளாக நிற்கிறாங்க. என்னம்மானா ஒன்றும் சொல்ல மாட்டேன்றாங்க. அப்போ நில்லுங்க அப்படின்னு இந்த உதவியாளர்களும் விட்டுறாங்க. அப்புறம் 2 நாள் கழிச்சு சொல்கிறாங்க, அண்ணே 2-3 பேர் வந்து வயசான அம்மா நிற்கிறாங்க, என்னன்னு சொல்ல மாட்டேன்றாங்க, ஆனால் உட்காந்துக்கிட்டு போக மாட்டேன்றாங்க. என்ன ஐயா என்னன்னு கேளுங்க ஐயா அப்படின்னா, இல்லை ஒன்றும் சொல்ல மாட்டேன்றாங்க, உங்களை தான் பார்ப்போம்ன்றாங்க. சரி வர சொல்லுன்னா வந்த உடனே, ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா அப்படி இப்படின்னு விசாரிச்சுட்டு எல்லாம் அவுத்து ஒரு 200 ரூபா 70 ரூபா, இன்னொரு பாட்டி ஒரு 170 ரூபா இப்படி கொடுக்குறாங்க. 1 ரூபா 2 ரூபா 8 அணா 5 ரூபா 10 ரூபான்னு. என்னங்கம்மா அப்படின்னுக்கிறாங்க. நீ வரி கட்ட காசு இல்லாமல் கஷ்டப்படுறேன்னு சொன்னாங்கய்யா, அதனால தான் நாங்கள் கொண்டு வந்தோம். அவங்க உழைச்சி சம்பாரிச்சு. அது மாதிரி எம்ஜிஆர் அமெரிக்காவில் இருக்கும் போது கெட்வெல்னு தந்தி கொடுப்போம்ல, இது தந்தி கொடுக்க ஒரு ரிச்சாக்கார் வர்றாரு. அப்போ இல்லை, குண்டு சுட்டிருக்கும் போது. அப்போ வந்து 75 காசுன்னு ஏதோ 75 காசோ 2 ரூபாயோ ஏதோ சொல்கிறாங்க. அவர் கையில் 4 தான் இருக்குது, 25 காசு தான் இருக்குது. சரின்னு போயிட்டு எவ்வளோ நேரம் இருப்பீங்கன்னு கேட்குறாரு. சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இருப்போம்ன்றாங்க தந்தி ஆஃபீஸில். போயிட்டு சாயந்தரம் 5 மணிக்கு அப்போ ஒரு 10 நிமிஷம் இருக்கும்போது வர்றாரு. வந்து அந்த காசை கொடுத்து தந்தி கொடுங்கன்றாரு. ஏயா நீ யாருன்னு எம்ஜிஆருக்கு தெரியுமா? இந்த தந்தி அவர் பார்க்க போகிறாரா படிக்க போகிறாரா அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, கோயிலுக்குள்ளே இருக்கிறது சாமின்னு நினச்சி தான் நம்ம சொல்கிறோம், அது வந்து நம்ம கஷ்டத்தை தீர்த்து வைக்குதா? அந்த மாதிரி ஆனால் கும்பிட்றோம்ல, அப்படித்தான் இதுவும். அவர் வந்து நல்லா இருக்கணும், நீ தந்தியை கொடு அப்படின்றாப்புல. ஒரு நாள் முழுக்க அந்த ரிச்சாக்காரால் ரிச்சா இழுத்து அந்த ஒரு நாள் ஊதியத்தை கொண்டு வந்து அப்படியே கொடுத்து ஒரு கெட்வெல் சோன்னு ஒரு தந்தி அடிக்க சொல்கிறாரு. அப்போது இதில் என்ன வித்தியாசம்னா, எம்ஜிஆருடைய ரசிகர்கள் வந்து தனக்கு எம்ஜிஆர் செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க, தான் ஏதாவது எம்ஜிஆருக்கு செய்யணும். நம்ம நன்றி கடன் பட்டு இருக்கிறோம். இப்போ ரெட்டலைக்கு ஏன் ஓட்டு போடுறாங்க? எம்ஜிஆர் இல்லை ஜெயலலிதா இல்லைன்னு தெரியும், இருந்தாலும் அவருடைய அந்த சின்னம் வந்து தோற்று போகக்கூடாது, அசிங்கப்பட்டு போயிடக்கூடாது. அது எம்ஜிஆருக்கு அசிங்கம். அவரை வந்து நம்ம அசிங்கப்பட்ட விடக்கூடாது. அப்படித்தான் ஒரு நன்றி கடன் செலுத்துதல். நம்ம ஏதாவது எம்ஜிஆருக்கு செய்யணும், நம்ம ஆயுசு உள்ள வரைக்கும், நம்ம பரம்பரை உள்ள வரைக்கும், நம்ம பிள்ளை குட்டி பேரன் பேத்தி எல்லாரும் ரெட்டலன்னு இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு ஓட்டு போட்டுறணும். அது யார் இருந்தாலும் சரி, அது ஒரு கொலகாரன் கொள்ளக்காரன் எவன் நம்ம தொகுதியில் நின்னாலும் அதை பற்றி கவலைப்பட வேணாம். அந்த சின்னத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. இப்போ ஒரு சாமி படமோ ஒரு வேல் படமோ கீழே கிடந்துச்சு, ஒரு சூலாயுத படம் கீழே இருந்துச்சுன்னா நம்ம மிதிச்சுட்டு போவோமா? அந்த மாதிரி அது பேப்பர் தான் இருந்தாலும் நம்ம காலை அப்படி எடுப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ரெட்டலை இருந்தால் அது வந்து அசிங்கப்படக்கூடாது, அது மிதிப்படக்கூடாது, அது தோற்று போகக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கௌரவம் ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கிறது. இந்த எண்ணம் தான் மேம் இன்ன வரைக்கும் யார் நின்னாலும் ஓட்டு போடுது, இந்த ஓட்டு போட வைக்குது அப்படின்ற எண்ணம் இருக்கு. நம்ம அதிமுகவை பத்தி நீங்க பேசும்போது மேம், எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்த 2 பெரும் ஆளுமைகள், இவங்க 2 பேருமே இன்னைக்கு இந்த பிராண்டுக்காகவே இன்னும் ஓட்டு போடுகிற அதிமுக தொண்டர்களும் மக்களும் இருக்காங்க, நீங்களும் சொன்னீங்க. இந்த வகையில பார்க்கும்போது எம்ஜிஆர் இருக்கும்போதே ஜெயலலிதா ரைஸ் ஆகுறாங்க. எப்பயாவது எம்ஜிஆர் நல்ல பொறுப்புல வச்சிருந்தாரு, அதெல்லாம் வேற. இவங்க மிக பெரும் ஆளுமையாக அதிமுகவில் வருவார்னு என்னைக்காவது கணிச்சிருக்காரா? வருவாங்கன்னு அவர் நினைக்கல, ஆனா ஜெயலலிதா வந்து பெரிய ஆளா வருவாங்கன்னு அவருக்கு தெரியும். ஒரு என்னென்ன ஷூட்டிங் அவர் பதவிக்கே ஆமா வரலாம் அப்படின்றது அவர் கெஸ் பண்ணியிருந்தாரு. நம்மளை வந்து ஓவர் ரூல் பண்ண பார்க்குறான்றது அவருக்கு தெரியும். அது வந்து அவருக்கு கொஞ்சம் வேதனையாக இருந்தது. கொஞ்சம் பேசாமல் இருக்கிறாளா, சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கிறாளா, இப்படி தொந்தரவு கொடுக்குறாளே அப்படின்ற அளவுக்கு அவர் கொஞ்சம் மன வருத்தப்பட்டது உண்டு. அது 1-9 ஆக்கி சொல்கிறவங்களும் இருப்பாங்க, அப்படியும் இருந்திருப்பாங்க. 2 தரப்புலையுமே வந்து ஜெயலலிதாவை பார்க்க விடுறதில்ல, ஜெயலலிதா பேசுகிறத வந்து அவரை பார்த்து பேச முடியலை. இன்னொன்று, ஒவ்வொரு தடவை போகும்போதெல்லாமே பேசினாலே பிரச்சனை வரும்ன்ற மாதிரி இருக்குது ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும். இந்த அம்மா சொல்கிறத அவரால் கேட்க முடியலை, அவர் சொல்கிறத இந்த அம்மாவும் கொஞ்சம் பேசாமல் இருன்னு சொன்னால் இதுவும் பொறுமையாக இருக்க மாட்டேன்னு. அப்படி வந்து இவங்களுக்குள்ள ஒரு அந்த ஒரு இது வந்துருச்சு. கடைசியில் வந்து என்னது
ஸோ ஒன்றுமே செய்ய மாட்டேன்றாரு. சுற்றி இருக்கிறவங்களே எல்லாம் மூத்த அமைச்சர்கள் தான் ஆல்மோஸ்ட் நடத்துகிறாங்க கவர்மெண்ட்டை. இவருடைய கொள்கைக்கு புறம்பாக தான் நிறைய விஷயங்கள் நடக்குது. அது இவருக்கு தெரிஞ்சும் பேசாமல் இருக்கிறாருன்னு ஜெயலலிதா நினைக்கிறாங்க. இவர் இப்போதைக்கு ஒன்றும் செய்ய முடியாது, கொஞ்சம் பொறுமையா இரு, நம்ம செய்வோம், பொறுமையா இருன்னு சொன்னால் இந்த அம்மா பொறுமையா இருக்க மாட்டேன்றாங்க. அப்போ அவங்க உடனே இவங்க ராஜீவ் காந்திக்கு லெட்டர் எழுதி போட்டு என்னைய வந்து டெப்டி சிஎம் ஆக்க சொல்லுங்கன்னு சொல்லி, அவர் வந்து உங்களுக்கு முடியலைன்னா நீங்கள் இன்னொரு ஆளை ஹெல்ப்புக்குன்றாரு. அப்போவே எம்ஜிஆருக்கு வாடி போயிடுது. பத்தியா இவ அங்கே போய் சொல்லி நம்ம முடியாதவேன்னு இவரை வந்து சொல்ல வச்சுட்டாளே அப்படின்னு அவருக்கு ரொம்ப அது வருத்தமாக இருக்குது. இந்த இது வந்து ஜெயலலிதாவோட ஆளுமையை வந்து எம்ஜிஆர் ஆரம்பத்திலே நல்லா கரெக்டாக புரிஞ்சு வச்ச ஆள் எம்ஜிஆர் தான். 2 சம்பவம் சொல்கிறேன். கோவா கார்வாரில் ஷூட்டிங் நடக்குது. அங்கே போயிட்டாங்க. போயிட்டு சரி அந்த அதோ அந்த பறவை போல் வாழ வேண்டும் ஷூட்டிங். ஜெயலலிதா எங்கன்னு பார்த்தா வந்த படகுல ஜெயலலிதாவே காணோம். என்னையா அந்த பொண்ணை விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு, ஐயையோ நீ கூப்பிட்டியான்றாங்க. ஆள் கடைசியில் இதில் இல்லை. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு படகு வருது. படகுல ஜெயலலிதா தனியாக வர்றாங்க. எம்ஜிஆருக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் நடிகைன்னா ஒரு இதோடு தான் வருவாங்க. அம்மா, இந்த மேக்கப் லேடி, அது இது ஒரு 3-4 பேர் ஒரு அவங்கள பாதுகாத்து கூட்டிகிட்டு வர்றது, அப்படி இப்படியெல்லாம் ஒரு பந்தா இருக்கும். இந்த பொண்ணு தனியாக ஒரு போட்டில் ஒரு போட்மேனோட வருது. எப்படி இதுக்கு இவ்வளோ ஒரு துணிச்சல்? படித்த பிள்ளைன்றனால ஒரு துணிச்சலா, இல்லை இயற்கையிலேயே அதுக்கு ஒரு துணிச்சல் இருக்குதா? இது முதல் சம்பவம் எம்ஜிஆர் அதனுடைய அந்த ஆளுமையை கண்டு வியந்து போனது. இன்னொரு சமயம் என்னென்னன் படத்தில் கைரேகை எம்ஜிஆருக்கு கைரேகை பார்த்து பானுமதி சொன்னாங்க, நீங்கள் வந்து பெரிய ராஜாவாக வருவீங்க, இப்போவே நீங்கள் சினிமாவில் ராஜா தானே அப்படின்ட்டு போனாங்க, உங்கள் கையில் ராஜரேகை ஓடுது அப்படின்னாங்க. அதுக்கு பிறகு வந்து எம்ஜிஆர் ஒரு நாள் ஜெயலலிதா கையை வாங்கி பார்க்குறாரு. பார்த்தா அது கையிலேயும் இருக்குது. என்னடா அது, இது கையிலேயும் ராஜரேகை ஓடுதுன்னு. அம்மா ஒரு நாளைக்கு பெரிய ஆளாக வருவா அப்படின்றாரு கூட இருக்கிற டைரக்டர் பா நீலகண்டன்ட்டு. அவரும் அப்போ நினைக்கல நம்ம ஒரு கட்சி ஆரம்பிப்போம், நம்ம கடத்து இது வரும்லாம் நினைக்கல. இது வந்து 70க்கு முன்னாடி 68 அந்த சமயத்தில் நடந்தது. 70ல் தான் அவர் விட்டுட்டு போயிடுறாரு உலகம் சுற்றுவாலிபன் ஷூட்டிங்க்கு. அப்புறம் அந்த 72க்கு பிறகு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்து இந்த ரொம்ப திமுக குடைச்சல்லாம் ஆரம்பித்து அந்த நேரத்தில் வந்து 82ல் அவங்கள அரசியலுக்கு கொண்டு வரும்போது அவர் ஒரு தீர்க்க தரிசனத்தோடு தான் கொண்டு வர்றாரு. இந்த ஒன்று அவங்க படித்தவங்க ஓரளவுக்கு இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு, மலையாளம் இதெல்லாம் பேச தெரிஞ்சவங்க, ஹிந்தி அதெல்லாம் ஓரளவுக்கு ஷீ கேன் மேனேஜ். 2வது வந்து தனி ஆள், கல்யாணம் பண்ணலை, ரொம்ப சொந்தக்காரங்களும் கிடையாது, நாளைக்கு சம்பாதிச்சு ஊருக்கெல்லாம் கொடுக்கும் அப்படின்ற ஒரு கெட்ட பேர் வர்றதுக்கும் வாய்ப்பில்லை அவர் நினச்சது. 3வது போல்டான லேடி, நல்ல ஒரு ஆளுமை தன்மை, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளது, அதனால் அதை கொண்டு வருவோம். அது இவ்வளோ பெரிய குடைச்சல் கொடுக்கும்னு அவர் அதுக்கு பிறகு நினைக்கல, பெரிய டார்ச்சராக போயிருச்சு அப்புறம் ஒரு கட்டத்தில் அவருக்கு. ஆக இது வந்து நல்ல போல்டாக தனியாக அதை எங்கேயும் அனுப்பலாம் அப்படின்ட்டு தான் முதல்ல வந்து அவர் இந்த சத்துணவு திட்ட இதில் போட்டு எல்லா ஊருக்கும் அனுப்பும் போது ராமகிருஷ்ணன்ட்ட சொல்லி எனக்கு கொடுக்குற பாதுகாப்பை நீங்கள் அம்மாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் அந்த தன்னுடைய பாடி கார்ட்ஸை அனுப்பி தான் அனுப்புகிறாரு. அப்போ அவர் வந்து அவங்கள அவ்வளோ ப்ரெஷியஸாக தான் நினைக்கிறாரு, ப்ரெஷியஸாக மதிக்கிறாரு, கணிச்சு தான் அவர் கொண்டு வந்தார். இவங்க வந்து ஒரு ஆளுமையுள்ள பெண், அரசியலுக்கு ஏற்றவங்க, அரசியலில் வந்து தனித்து நின்று செயல்பட முடியும், நம்ம இருக்கும் போது நம்மளை மீறி எந்த துன்பமும் அவங்களுக்கு வராது அப்படின்றதுல அவர் அதை ஆரம்பித்தார். அதுக்கு பிறகும் அவங்க வந்து அந்த கெத்தை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்க கடைசி வரைக்கும். கொஞ்சம் ஓவராலாம் பண்ணாலும் கூட அந்த கெத்தை விட்டு கொடுக்கல. எப்படி எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பூ போல கொண்டு வந்து அரசியலுக்கு பூ போல நடத்தினாரோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த சட்டமன்ற சம்பவம் ஒன்று தானே தவிர வேறு எந்த இடத்துலையும் அவங்களுக்கு மக்களால் தொண்டர்களால் பெரிய தொல்லைகள்னு கிடையாது. அவங்க அந்த ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி அந்த ஒரு தோரணையோடையே இருந்துட்டாங்க.